Hi friends, welcome to our channel. Feel free to cook. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் கிரேவி. வாங்க இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். பன்னீர் 150 கிராம் எடுத்து இந்த மாதிரி க்யூப் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இன்னொரு வெங்காயத்தில் பாதி மட்டும் எடுத்து அதை வந்து இந்த மாதிரி க்யூப் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 தக்காளி, 3 பல்லு பூண்டு, இது ரெண்டையும் நல்லா கழுவி வச்சுருக்கேன். இது ரெண்டையும் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சீரகம் 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு எண்ணெய், 3/4 கப் பால் எடுத்திருக்கேன். இதோடவே வந்துட்டு பால் ஆடை உங்ககிட்ட இருந்தால் அதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுட் க்ரீம்னு கடையிலே கிடைக்கும். ஒருவேளை அந்த மாதிரிலாம் வாங்க முடியல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி. இது உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கொத்தமல்லி இலையை கூட போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான். வாங்க இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் ஓரளவுக்கு ஹீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் ஓரளவுக்கு சூடாயிருச்சு. நம்ம வந்து க்யூப் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா இப்போ வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். எண்ணெய் அதிகமாக நீங்கள் சேர்த்துக்க வேணாம்னு நினச்சிங்கன்னா எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் கூட போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த வெங்காயத்தை வெளியில் எடுத்துடலாம். இப்போது இதே பேன்லேயே நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் ஆட் பண்ணும் போது அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆட் பண்ணுங்கள். இந்தளவுக்கு கலர் மாறினோடனே வெளியில் எடுத்துடலாம். ரொம்ப நேரம் பன்னீர் அடுப்பில் வச்சுருந்தீங்கன்னா வந்துட்டு ஹார்டாகிடும் பன்னீர். இப்போ மறுபடியும் பேனை வச்சுட்டு பேன் ஓரளவுக்கு சூடானதுக்கப்புறம் ஆயில் விட்டுக்கலாம். பேன் ஓரளவுக்கு சூடாயிருச்சு. இப்போ நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விடுறேன். எண்ணெய் நல்லா சூடான உடனே 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் பொரிஞ்ச உடனே பொடியாக நறுக்கியிருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தக்காளி பூண்டோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு இது நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா குழைவாக வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன், பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஐட்டம்லாம் ஆட் பண்ணும் போது எப்போவுமே வந்து சிம்மில் வச்சுட்டு ஆட் பண்ணுங்கள், இல்லைனா டக்குன்னு கருகிடும். இப்போ இந்த மசாலாவோட நல்லா வதங்கட்டும். பாருங்கள், மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் போயிட்டு எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து கிரேவி கம்மியாக தான் செய்கிறேன். உங்களுக்கு கிரேவி அதிகமாக வேணும்னா தக்காளி வெங்காயம் ப்ளஸ் மசாலா எல்லாத்தையும் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கரம் மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து வதக்கி எடுத்து வச்சுருக்கிற பன்னீர் வெங்காயம் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏதாவது கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் ஜஸ்ட்டு 1/4 கப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றுன தண்ணி ஓரளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு.
இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பால் ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட பால் அடையும் இருந்தால் அதையும் சேர்த்து ஆட் பண்ணுங்கள். பால் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா ஜஸ்ட் ஒரு ரிச்சான ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு தான் இது. இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஹோட்டல் டேஸ்ட்டில் அப்படியே வரும் கிரேவி. இப்போ இந்த பாலோடு இது நல்லா குக் ஆகட்டும். ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வைங்க, இல்லைனா பன்னீர் ரொம்ப ஹார்டாகிடும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கசூரி மேத்தியும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஊற்றிருந்த பாலோடு நல்லா குக் ஆகிட்டு இப்போ நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை சர்வ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.